ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவரும் நலமாக இருக்கிறீங்களா? இன்னைக்கு ஒரு சின்ன விஷயம் ஒன்று பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். அதாவது பார்த்தீங்கன்னா, ஒரு பழமொழியை பற்றி தான் நீங்கள் பார்க்க போகிறோம். அதாவது என்னன்னு பார்த்தீங்கன்னா, 5 பெற்றால் அரசனும் ஆண்டின்னு சொல்கிறாங்க இல்லையா? அந்த மாதிரி 5 பெற்றால் அரசனும் ஆண்டி அப்படின்னு சொல்கிற ஒரு விஷயத்த வந்து அப்போலேருந்து இப்போ இருக்கிற மக்கள் வரைக்கும் என்ன மாதிரி அவங்க புரிதலோடு இருந்தாங்கன்னு பார்த்தீங்கன்னா, 5 பெற்றால் அரசனும் ஆண்டி அப்படி என்றால் வந்து 5 பெண் குழந்தைகளை பெற்றால் அரசனும் ஆண்டி ஆயிடுவாங்க அந்த மாதிரிங்கிறது தான் கருத்தா நிலவிட்டு இருந்துச்சு. ஆனால் அது ஒரு தவறான கருத்து. உண்மையான இதோட பொருளை வந்து நம்ம இன்னைக்கு பார்க்கலாம். அதாவது ஃபர்ஸ்ட் வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஆடம்பர செலவு செய்யக்கூடிய தாய், இரண்டாவது பார்த்தீங்கன்னா பொறுப்பற்ற தந்தை, மூன்றாவது பார்த்தீங்கன்னா ஒரு ஒழுக்கமற்ற மனைவி, நான்காவது பார்த்தீங்கன்னா ஒரு நம்பிக்கை துரோகம் செய்யக்கூடிய சகோதரர்கள், ஐந்தாவது விஷயம் பார்த்தீங்கன்னா சொல் பேச்சு கேளாத குழந்தைகள். ஸோ இந்த 5 விஷயங்களும் பெற்றிருக்கிறவங்க வந்து அரசனா இருந்தா கூட ஆண்டி ஆயிடுவாங்கங்கிறது தான் உண்மையான மீனிங் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இதை தான் இன்னைக்கு இன்னொரு விஷயம் நம்ம ஆட் பண்ணிக்கலாம், நம்ம இப்போ இருக்க ஜென்ரேஷனுக்கு ஏற்ற மாதிரி. ஆறாவதா என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ப வைத்து கழுத்தருக்கும் நண்பர்கள். ஸோ இதையும் நம்ம சேர்த்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். அது 6 விஷயமா, 6 பெற்றால் அரசனும் ஆண்டி. ஸோ இதுதான் இன்னைக்கெல்லாம் ஒரு சின்ன ஒரு விஷயம். இன்னொரு நாளைக்கு ஒரு நல்ல ஸ்டோரியோட வந்து நம்ம மீட் பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ். அது வரைக்கும் உங்களுக்கு இந்த இது பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா ஷேர் பண்ணுங்க, அப்புறம் என்னைய ஃபாலோ பண்ணுங்க. ஸோ அது வரைக்கும் பாய்.